நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் ஜாஜலி முனிவர் தர்ம நிமித்தமாக கர்வம் அடைந்து துலாதாரனிடம் சென்றதுதான் சேவிக்கிருக்கின்றோம். பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனை பார்த்து, யுதிஷ்டிரா, இந்த விஷயத்திலும் தர்ம நிமித்தம் ஜாஜலிக்கும் துலாதாரன் என்கிற ஒரு வைசியனுக்கும் உண்டான சம்ஹாத ரூபமான பழைய ஒரு இதிகாசத்தை சொல்லுகிறார்கள். ஒரு வனத்தில் ஜாஜலி என்கிற ஒரு வேதியர் இருந்தார். வனத்தில் சஞ்சரிப்பவரும் மிகுந்த தவம் உடையவரும் புத்திமானுமாகிய அந்த முனிவர் சமுத்திர பிரதேசத்தை அடைந்து அநேக வருடங்கள் நியமத்தோடும் மிகவும் மிதமான ஆச்சாரத்தோடும் இருந்தும் மரவுரியும் மாந்தோலையும் உடுத்து ஜடைகளை தரித்து சரீரத்தில் அழுக்கு மிகுதியாக இருக்கிறபடி தவம் செய்தார். மிகுந்த தேஜசுள்ள ஜலவாசியும் பிரம்மரிஷியுமான அவர் ஒரு கால் உலகங்களை பார்ப்பதற்காக மனோவேகமாக சஞ்சரித்தார். அந்த முனிவர் ஒரு சமயம் ஜல மத்தியில் இருந்து கொண்டு சமுத்திரத்தால் சூழப்பட்டதும் சிறிதும் பெரிதுமான காடுகள் உள்ளதுமான பூமியை பார்த்து, இந்த உலகத்தில் சராச்சரங்கள் ஜலத்திலும் ஆகாயத்திலும் எனக்கு சமமானதாக என்னுடன் கூட வருபவன் ஒருவனும் இல்லை என்று நினைத்தார். அப்பொழுது அவர் ஜல மத்தியில் பிசாசங்களால் பார்க்கப்பட்டு கொண்டு, என்னால் தர்மமானது அடையப்பட்டது என்று ஆகாயத்தில் தோள் தட்டினார். உடனே பிசாசங்கள் அவரை பார்த்து, நீர் இவ்விதம் சொல்லுவதற்கு யோகியர் அல்ல. வாரணாசியில் துலாதாரன் என்னும் ஒருவன் வியாபார தொழில் உள்ளவனும் மிக்க புகழ் பெற்றவனுமாய் இருக்கின்றான். அவனும் நீர் சொல்வது போல சொல்லுவதற்கு இல்லை என்று சொல்லினார். பூதங்களால் இவ்வாறு சொல்லப்பட்டவரும் மிக்க தவத்தை உடையவருமான ஜாஜலியானவர் ஞானவானும் புகழுடையவனுமான அந்த துலாதாரனை நான் பார்க்க வேண்டும் என்று மறுமொழி கூறினார். உடனே பூதங்கள் சமுதிரத்தில் இருந்தும் கிளம்பி இவ்விதம் சொன்ன அந்த முனிவரை பார்த்து, இந்த வழியை அடைந்து நடக்க கடவீர் என்று சொல்லின. பூதங்கள் இவ்விதம் சொல்ல அதை கேட்ட ஜாஜலியானவர் அப்பொழுது மன வருத்தத்துடன் நடந்தார். வாரணாசியில் துலாதாரனை அடைந்து பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தார் என்றார். இதை கேட்ட யுதிஷ்டிரர், பீஷ்மாச்சாரியரே, முன்பு ஜாஜலியினால் ஒருவராலும் செய்ய முடியாத என்ன கர்மம் செய்யப்பட்டது? எந்த கர்மத்தால் மேலான சித்தியை அடைந்தார்? அதை எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு பீஷ்மாச்சாரியர், அந்த ஜாஜலியானவர் மிகவும் கோரமான தவமுடையவரானார். மிக்க தவமுள்ளவரும் வானப்பிரஸ்த விதியை அறிந்தவருமான ஜாஜலி என்கிற அந்த பிராமணர் காலையிலும் மாலையிலும் நதி ஸ்நானத்தில் விருப்பம் உள்ளவரும் செவ்வையாக அக்னிகளை ஆராதிக்கிறவரும் வேத அத்தியனம் உள்ளவருமாய் இருந்து கொண்டு பிரம்ம தேஜஸால் விளங்கினார். அவர் வனத்தில் தவத்தில் இருந்து கொண்டு அதர்மத்தை கண்ணாலும் பார்க்கவில்லை. அவர் கார்காலத்தில் வெளியில் படுத்தும் பனிக்காலத்தில் ஜல மத்தியிலிருந்தும் வேநீர் காலத்தில் காற்றையும் வெயிலையும் பொறுத்து கொண்டும் அதர்மத்தை அடையாமல் இருந்தார். அவர் பூமியில் அநேகவித கஷ்டங்களை அநேகமான இடங்களில் படுத்து புரண்டு கொண்டிருந்தார். பிறகு ஒரு கால் அந்த முனிவர் மழை காலத்தில் வெளியில் இருந்து கொண்டு அடிக்கடி ஆகாயத்தில் இருந்து விழும் மழை ஜலத்தை தம் தரையில் தாங்கினார். அப்படி நனைந்ததினால் அவருடைய ஜடைகள் நனைந்து ஒன்றாயின. பாவமற்றவரான அவர் நித்தியம் வன சஞ்சாரத்தில் கருத்து விட்டார். ஒரு கால் அவர் ஆகாரம் விட்டு காற்றை புசித்து மிகுந்த தவத்தில் இருந்து கொண்டு ஜாக்கிரதையுடன் கட்டை போல நின்றார். ஒருபொழுதும் சலிக்கவில்லை. கட்டை போல் ஆகி சேடையற்று இருக்கிற அவருடைய அந்த தலையில் 2 குருவிகள் சேர்ந்து ஒரு கூட்டை கட்டின. கருணை உள்ள அந்த பிராமண முனிவர் அந்த ஜடையில்
புல்லாலும் நூலாலும் கூடு நட்டுகிற அந்த கூடு கட்டுகிற ஆணும் பெண்ணுமான அவைகளை கவனியாமலே இருந்தார். அவைகள் அவர் கட்டை போலாக்கி மிகுந்த தவத்துடன் அசையாமல் இருந்த பொழுது எளிதில் நம்பிக்கை அடைந்து அந்த கட்டில் சுகமாய் வசித்தன. பிறகு கார்காலம் சென்று சரத்காலம் வர அந்த பட்சிகள் காமத்தால் மோகித்து கர்ப்பாதான விதியினால் அவரிடம் நம்பிக்கையோடு அந்த சிரத்தில் முட்டைகளை உண்டு பண்ணின. தீவிரமான விரதமுள்ளவரும் தேஜஸ் உள்ளவருமான அந்த அந்தணர் அவைகளை அறிந்தார். அறிந்தும் மிகுந்த காந்தி உள்ள அந்த ஜாஜலி செலிக்கவில்லை. எப்பொழுதும் தர்மத்தில் மனம் பற்றிய அவர் அதர்மத்தை விரும்பவில்லை. அதனால் அவைகள் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய தலையில் இளைப்பாரி சந்தோஷத்துடன் வசித்தன. பிறகு முட்டைகள் முதிர்ந்து குஞ்சுகள் உண்டாயின. அங்கேயே விருத்தியும் அடைந்தன. ஜாஜலையும் அசையாமல் இருந்தால் அப்படியே இருந்து காலம் சென்று கொண்டே இருந்தது. விரதம் கொண்டு தர்ம சித்தமுடைய அவர் குருவிகளின் முட்டைகளை காப்பதற்காக ஜாக்கிரதையுடன் அசைவற்று அப்படியே நின்றார். பிறகு அந்த குஞ்சுகளுக்கு காலத்தில் சிறகுகள் உண்டாயின. அந்த முனிவரும் அந்த குருவி குஞ்சுகளை சிறகுகள் உண்டானதை அறிந்தார். புத்திமான்களில் சிறந்தவரும் உறுதியுமான விரதமுடையவருமான ஜாஜலி பிறகு ஒரு கால் அந்த பட்சிகளை பார்த்து பரம சந்தோஷமடைந்தார். அப்பொழுது மென்மேலும் விருத்தி அடைந்து வருகின்ற அவைகளை பார்த்ததும் சந்தோஷமடைந்தார். பட்சிகளும் பயமில்லாமல் குஞ்சுகளுடன் அவர் தலையில் வசித்தன. அந்த ஜாஜலி என்கிற வேதியரும் அவைகள் சிறகு முளைத்து மாலைதோறும் ஆகாயத்தில் பறந்து திரும்பி வருவதையும் பார்த்தார். அசையாமலும் இருந்தார். ஒரு கால் அவைகள் தாய் தந்தைகளால் விடப்பட்டு அடிக்கடி வருவதும் போவதுமாய் இருந்தன. ஜாஜலையும் அசையாமல் இருந்தார். அப்படியே அந்த குஞ்சுகள் பகல் முழுவதும் போய்விட்டு மறுபடியும் அங்கே வசிப்பதற்காக மாலையில் திரும்பி வந்தன. ஒரு சமயம் பட்சிகள் 5 நாள் வெளியில் சுற்றிவிட்டு 6வது நாள் வந்தன. ஜாஜலி அசையவில்லை. இறகு முளைத்த அந்த பட்சிகள் வர வர மிக அதிக நாட்கள் திரும்பி வராமலேயே இருந்தன. ஒரு சமயத்தில் பறந்து போன அப்பறவைகள் 1 மாதம் வரையிலும் திரும்பி வரவே இல்லை. பிறகு அந்த ஜாஜலியும் வேறிடம் சென்றார். அவைகள் பறந்து போன பிறகு ஜாஜலி ஆச்சரியத்தை அடைந்து நான் சித்தனானேன் என்று நினைத்தார். பிறகு அவரை கர்வமானது சூழ்ந்து கொண்டது. உறுதியான விரதமுடையவரும் தம்மை மெச்சிக்கொள்கிறவருமான அவர் அப்படியே வெளிக்கிளம்பின பட்சிகளை பார்த்துவிட்டு உடனே தம்மை மிகவும் புகழ்ந்து கொண்டு சந்தோஷித்தார். பிறகு சிறந்த தவமுள்ள அவர் நதியில் நீராடி அக்னியை திருப்தி செய்து உதயமாகிற சூரியனுக்கு எதிரிலே வந்தார். ஜபம் செய்கிறவர்களில் சிறந்தவரான அவர் அப்படி குருவிகளை தலையில் பரிபாலித்ததால் என்னால் தர்மம் அடையப்பட்டது என்று வெளியில் நின்று சொல்லி தோள் தட்டினார். பிறகு ஆகாயத்தில் ஒரு வாக்கு உண்டாயிற்று. அதையும் ஜாஜலி கேட்டார். அது என்னவென்றால், ஓ ஜாஜலியே, தர்மத்தால் நீர் துலாதாரனுக்கு ஒப்பாக மாட்டீர். மகா புத்திமானான துலாதாரன் காசியில் இருக்கின்றான். அவனோ நீர் எப்படி சொல்லுகிறீரோ அப்படி சொல்லத்தக்கவன் அல்ல என்பது. அதை கேட்டு அந்த முனிவர் பொறாமை கொண்டு துலாதாரனை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பத்தால் எந்த இடத்தில் மாலையோ அந்த இடத்தில் மாலை ஆகுமோ அந்த இடத்தில் தாமசித்து கொண்டு பூமியில் சஞ்சரித்தார். வெகு காலம் நடந்து காசி பட்டணத்தையும் அடைந்தார். அந்த இடத்தில் வியாபாரம் செய்கிற துலாதாரனையும் பார்த்தார். மூலதனத்தால் ஜீவிக்கிற அவனும் வருகிற அந்த வேதியரை பார்த்து உடனே எழுந்து மிகுந்த சந்தோஷத்துடன் சேமம் விசாரித்து பூஜித்தார். பிறகு துலாதாரன், நீர் வரும்போதே நான் அறிந்தேன், சந்தேகமில்லை. நான் சொல்கிற வார்த்தையை கேளும். சமுத்திர பிரதேசத்தை அடைந்து நீர் பெரிய தவம் செய்தீர். நீர் முந்தி ஒரு விதத்தாலும் தர்மத்தின் பேரையும் அறியாமல் இருந்தீர். பிறகு தவத்தால் சித்தி அடைந்து உம்முடைய தலையில் சீக்கிரம் பட்சிகள் உண்டாயின. அவைகளும் உம்மால் காக்கப்பட்டன. அவைகள் சிறகு முளைத்து வெளியில் சஞ்சரிக்க போன பொழுது நீர் அந்த குருவிகளால் உண்டான தர்மத்தை நினைத்தீர்.
பிறகு என் விஷயமாக ஆகாயத்தில் உண்டான வார்த்தையை நீர் கேட்டீர். உடனே நீர் பொறாமை அடைந்து இங்கே வந்தீர். உமக்கு என்ன விருப்பத்தை நான் செய்ய வேண்டும், அதை சொல்லும் என்று சொல்லி அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல போகிறார் என்பதை நாளை நாம் சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.